இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். தனுஷ் அவர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். டி இன்ட்டு வீணு. வீணா ஒருவேளை தனுஷ் வெங்கட் பிரபு ப்ராஜெக்டா இருக்கும். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தெரியுது. இல்ல இது ஒரு பாஸ்ட் ப்ரெசன்ட்ல நடக்கிற கதை. சிறுத்தை சிவா தான் டைரக்டரா இருப்பாரு. இல்ல இது வீணா ஒருவேளை விக்னேஷ் சிவனா இருக்கலாம், இல்ல ஹச்வினத்தா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே பேசப்பட்டுச்சுல்ல அப்படின்ட்டு ஏகப்பட்ட டீகோடிங்ல ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மத்தியில வடசென்னைக்கு அப்புறம் வடசென்னை 2 தனுஷ் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் சேர போறாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருக்காங்க. அது ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி. வண்டர் பார் தனுஷ் அவர்கள் தயாரிப்புல அவரே நடிச்சு வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாங்க. படத்துடைய பேர் என்ன தெரியுமா? தமிழ் முருகன். ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமா தான் நான் அதை பார்க்குறேன். எழுத்தாளர் திரு அறிவுமதி அவர்கள் எழுதிய தமிழ் முருகன் அப்படிங்கிற கதையத்தான் திரு வெற்றிமாறன் அவர்கள் படமா எடுக்கிறாங்க. அதனாலதான் தலைப்பையும் தமிழ் முருகன் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நடிப்பின் அசுரன் தனுஷ் அவர்கள் முருகர் கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்க. ஏற்கனவே சமீபத்துல ஜூனியர் என்டிஆர் முருகர் கதாபாத்திரம் பண்ண போறாங்க தெலுங்குல. ஆனா முருகரை வடக்கு கடவுளா காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா இங்க நம்ம தமிழ் முருகன் தலைப்பிலேயே வச்சு படம் எடுக்க போறோம். ஒரு காரசாரமான போட்டியா நிச்சயமா படம் ரிலீஸ் டைம்ல இருக்க போகுது. வெற்றிமாறன் அவர்கள்ட்ட இருந்து ஒரு முழுக்க பக்கா சாமி படத்தை எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. மோஷன் போஸ்டர் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். முருகர் யானையில வராரு, சுத்தி வீரர்கள்லாம் கொடியேந்தி அந்த வேல் ஏந்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா போர் சூழலை மையமா வச்சு அதுல நடக்கிற கதைக்களம் தான் இந்த தமிழ் முருகன்கிற படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. வெற்றிமாறன் இருந்து இந்த மாதிரி ஒரு படம் தனுஷ் அவர்கள் பண்ணுவாங்க, அவர் என்ன கதை கொடுத்தாலும் அவர் பண்ணிடுவாரு. ஆனா வெற்றிமாறன் அவர்கள்ட்ட இருந்து எப்படி ஒரு முருகர் படம்ன்ட்டு ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு. சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. தனுஷ் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், ஜீவ் பிரகாஷ், இந்த காம்போவே பயங்கர பிளாஸ்டா இருக்கும். ஒருவேளை ஜீவ் பிரகாஷ் போட்டிருந்தா இன்னும் வேற மாதிரியான ஒரு இசை வந்திருக்கும். ஒரு காம்பினேஷனாவே பிளாஸ்டா இருக்கும். அது மட்டும் ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், படம் ரிலீஸ் டைம்ல ஜூனியர் என்டிஆரோட படமும் நம்ம தமிழ் முருகன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் வேற மாதிரி போட்டியா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் ரிலீஸ் டைம்ல தமிழ்நாட்டுல இருந்தே நிறைய எதிர்ப்பெல்லாம் கூட கிளம்பலாம் அந்த படத்துக்கு. ஏன்னா படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் எந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போறாருன்னு நிச்சயமா தெரியல. பொறுத்திருந்துதான் பார்ப்போம். ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. தனுஷார் ஃபேன்ஸுக்கு இந்த தமிழ் முருகன் மோஷன் போஸ்டர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சாண்டி குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.